ஸோ எதுக்காக இந்த சீரீஸையே அல்கெமிஸ்ட் புக்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த புக்கை நானும் வாங்கியிருந்தேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் வாங்கியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு இந்த புக்கை வந்துட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபேண்டசி பட் ரொம்பவே போரிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி அவருக்கு நரேட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் தட் அவர் இப்போ இந்த புக்கை படிக்க போறாரு எங்க விட்டுருந்தாரோ. ஸோ அதே ஒரு இம்பாக்டை இந்த வீடியோ மேக் பண்ணணும் நான் நம்புறேன். ஸோ ஆஃப்டர் திஸ் வீடியோ இஃப் யூ பை திஸ் புக் ஆர் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கூட இந்த வீடியோவோட மோட்டிவ் ரீச் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு கேரக்டரோட நேமையுமே மென்ஷன் பண்ண போறது இல்லை. ஹீரோவை ஹீரோ சொல்ல போறோம், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க ரோலை பொறுத்து நேம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இது ஒரு ஸ்லோவான ஸ்டோரி தான், ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். பட் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல பார்க்குறேன். பிகாஸ் இந்த புக்கோட லாஸ்ட் 10 to 15 பேஜஸ்ல தான் ஆக்சுவல் மீனிங்கே ஒளிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட கதையோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அழகான ஒரு ஊரை காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆடுகளை மேய்க்கிறது யாரு அப்படின்னா அவர் தான் நம்மளோட ஹீரோ. அவர் வந்துட்டு உடஞ்சி போன சர்ச் பக்கத்துல படுத்துட்டு தன்னோட ஆடுகளையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தூங்கும் போது எல்லாமே ஹீரோக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா தான் வந்துட்டு ஒரு பிரமிட் மேல நிக்கிற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கனவோட அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ இதுக்குன்னே அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க, குறி சொல்ற பாட்டி. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு தன்னோட கனவோட அர்த்தத்தை கேட்க போவான். அந்த பாட்டி பார்த்துட்டு நான் கனவுக்கு அர்த்தம் சொல்றப்பா சொல்லி, பிரமிட் கீழே வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீ போன அப்படின்னா அந்த ட்ரெஷர் எடு அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு இந்த பாட்டிக்கு அவன் பே பண்ணணும்ல. பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு எந்த பேயும் பண்ண தேவையில்லை, பட் நீ அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கும் போது ட்ரெஷர்ல ஒரு பார்ட் நீ என்ன கொடுக்கணும், அதுதான் என்னோட பே. ஸோ ஆனால் ஆக்சுவலா ஹீரோ பாட்டி சொன்ன எதுவுமே நம்பியிருக்க மாட்டான். சும்மா ஜாலியா காசு மிச்சம் சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கிற ஹீரோவை மறுபடியும் ஒருத்தர் வழிமறிக்கிறாரு. அவர் தான் கிங் ஆஃப் சாலேம். அண்ட் அவர் வழிமறைச்சு மறுபடியும் இது வச்சு சொல்லும் போது தான் ஹீரோக்கு தெரியுது இஸ் இட் சீரியஸ் அப்படின்னு. பிகாஸ் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ பர்சன், ஹி இஸ் அ மெஜிஷியன். அண்ட் அவர் நிறைய மந்திர வித்தைகள் காட்டுறாரு. அண்ட் தனக்கு அந்த வழி தெரியணுங்கிறாரு, ட்ரெஷருக்கான வழி. இவன் கேட்கறான் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல தம்பி ஃப்ரீயா சொல்ல தர முடியாது, உன்னோட மந்திரில் இருக்கிற கொழுத்து ஆடுகள் நான் எடுத்துப்பேன், அதுக்காக சொல்லித்தரேன் அப்படின்னு. இவன் நினைக்கிறான் பாட்டி வச்ச ஆளதான் இருக்கும் போல அப்படின்னு. பட் ஸ்டில் ஹி பிலீவ். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த ஆடுகள் மட்டும் இல்ல, மிச்சம் இருந்த ஆடுகளையும் வித்து தங்கமா மாத்திக்கிட்டு ஒரு 2 மந்திர கற்களை நம்பி பயணத்தை மேற்கொள்றான். இப்ப நீங்க நினைக்கலாம் ஹீரோ மிகப்பெரிய முட்டாள் மாதிரி இருக்கானே அப்படின்னு. பட் வெயிட், ஸோ ஹீரோ பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஹீரோவுக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு ஹாபியை வந்துட்டு ஊர் சுத்தி பார்க்கறது. ஸோ அது எந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, தான் வந்துகிட்டு அவங்க அப்பா அம்மா ஆசைப்படி ப்ரீஸ்ட் ஆகுவாங்க, அவங்க அப்பா அம்மா ப்ரீஸ்ட் ஆகும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வேலையை உதறி தள்ளிட்டு நான் எனக்கு வந்து ஊர் சுத்தி பார்க்கணும் தான் சொல்லிடுவாரு. அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ ஊர் சுத்தி பார்க்கணும், நீ ஆடு மேய்க்க தாண்டா போகணும்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட்டு, நான் ஆடு மேய்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்த ஒருத்தன் வந்து தன்னோட வேலையை விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஊர் சுத்த போறான். எஸ் போவோம், வழி சொல்லுவாரு, இந்த மாதிரி போகணும் அப்படின்னு தன்னோட பயணத்தை மேற்கொள்றான். ஒரு அரப் கண்ட்ரிக்கு போறான். தான் கொண்டு போன காசுகளை இழக்கிறான். அது இன்னொரு வழிபோக்கு வந்து கொள்ளடிச்சுட்டு போறான் காசுகளை. ஸோ ஆடை இழந்துட்டான், மொத்த காசையும் இழந்துட்டான். ஒரு ஊருக்கு பேர் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு தவிச்சிட்டு நிக்கிற நம்மளோட ஹீரோ வந்துகிட்டு அந்த மூமெண்ட்ல யோசிக்கிறார், எஸ் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா நான் வருத்தப்படலை. ஏன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா என் ஆன்சிஸ்டர்ஸ் மூதாதையர்கள்னு யாருமே போகாத தூரத்தை நான் பார்த்துட்டேன், யாரும் பார்க்காத மக்களை நான் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில ஏதோ நான் சாதிச்சிட்டேன். இந்த நொடி நான் இறந்தா கூட நான் ஏதோ சாதிச்சுட்டு இறந்திருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லைன். அண்ட் இது செகண்ட் நோட்டர் லைன் இந்த புக்ல. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தன்னம்பிக்கையோட நகர்ற ஹீரோக்கு வந்துகிட்டு ஸோ நடந்து போற மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. ஜுவல்ஸ்னா மார்பிள் கிளாஸ் வச்சிருக்க ஒரு ஷாப். ஸோ அந்த ஷாப்ல போயிட்டு வந்துகிட்டு வேலை தேடி நிற்கிறான். அந்த ஆள் பாக்குறாரு, அந்த பையன் பாக்குறான், கிளாஸ் எல்லாமே வந்துட்டு அழுக்கா இருக்கு ஃப்ரெண்ட். ஓகே, அது தொடச்சு வைக்கிறான். அந்த கிளாஸஸ் மார்பிள்ஸ் எல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த ஓனருக்கு ஹீரோ இப்போ ஒரு ஓமனா தெரியறாரு, குட் வில்லா அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறாரு. ஹீரோ நிறைய ஐடியா கொடுக்குறாரு, பிசினஸ் சூப்பரா க்ரோ ஆகுது. ஹீரோ அவர் கூடிய வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் ஹீரோக்கு தோணுது, திஸ் இஸ் நாட் மை ட்ரீம், என் ட்ரீம் வேற ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். காசு ஏத்துக்கிட்டு இருக்கான் ஊர் சுத்துறதுக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு யார் புரிஞ்சுக்கிறா அப்படின்னா அந்த ஓனர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஓனர் ஹீரோ தன்னோட கதையை சொல்றாரு, தம்பி நான் ஒரு முஸ்லீம்பா, என்னோட கம்ப்ளீட் ட்ரீமே வந்துட்டு மெக்கா போகணும் அப்படின்னு. இப்போ கடையோட ஓனர் அவரோட கதையை ஆரம்பிக்கிறாரு. தனக்கு வந்துட்டு மெக்கா போகணும், அதுக்காக ஒரு கடையை ஆரம்பிச்சு காசு சம்பாதிக்க பார்த்திருக்காரு. ஆனா அந்த கடை வளர வளர அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வந்திருக்கு. கடமைகள் அதிகமானதுனால அந்த கடையே பார்த்துக்கிட்டு போற நேரம் கரெக்டா இருந்திருக்கு. மெக்கா போற ட்ரீம் கடைசிக்கு ட்ரீமாவே அமைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஹீரோ கேட்குறான், ரியலைஸ் ஆகுறான், ஓகே இந்த மாதிரி நானும் பண்ணேன் அப்படின்னா நிச்சயமா என்னாலே என்னோட ட்ரீம் ட்ரெஷர் அடையவே முடியாது.
அந்த இடத்துல கட் பண்றான், காசு எடுக்கிறான், பயணத்தை மேற்கொள்றான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இளைப்பாறதுக்காக ஒரு நகரத்துல நிறுத்துறாங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ நம்மளோட ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு. லவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட். அண்ட் ஹீரோ நினைக்கிறாரு ஒருவேளை ஹீரோயின் தான் ட்ரெஷரா அப்படின்ட்டு. பட் லேட்டரா தான் ஹீரோவுக்கு புரியுது, இல்ல இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. லிட்ரலி அந்த மார்பிள் கடை ஓனருக்கு வந்த அதே ஃபேஸ் ஆஃப் லைஃப். பட் ஹீரோ வித்தியாசமான டிசிஷன் எடுக்கிறாரு, இல்ல என்னோட ட்ரெஷர் தேடி நான் போய் ஆகணும் அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல ஹீரோயினும் சப்போர்ட்டிவா இருக்காங்க அவரோட ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் அந்த முடிவு எடுத்து போற ஹீரோ வந்துகிட்டு அல்கெமிஸ்ட சந்திக்கிறாரு. அல்கெமிஸ்ட சந்திச்சு ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்போ ஒரு மாங்க் டெம்பிள வந்துட்டு அல்கெமிஸ்ட் நிறுத்துறாரு. அங்க போயிட்டு முதலா தன்னுடைய பவரை வந்து வெளிக்காட்டுறாரு. ஒரு காப்பர் எடுக்கிறாரு, அதை கோல்டா மாத்துறாரு, பெரிய கோல்டு பீஸா மாத்துறாரு. அதை 4 துண்டா உடைக்கிறாரு. ஒரு துண்டு தனக்கு, இன்னொரு துண்டு அந்த நம்மளோட ஹீரோக்கு, 2 துண்டு மாங்க் கொடுக்குறாரு. சோ அப்புறம் சொல்றாரு, சரிப்பா இந்த கோல்டு வச்சுக்கோ, இதை வச்சு நீ பயணத்தை மேற்கொள், இனி நான் உன் பயணத்துல வரமாட்டேன் அப்படின்னு அல்கெமிஸ்ட் சொல்லிட்டு போறாரு. எஸ், தனியே ஹீரோ வந்துட்டு நடந்து போறாரு. அண்ட் அவருக்கு வழி காட்டுறது அந்த விண்ட். ஸோ இந்த மாதிரி போயிட்டு தன்னோட பிரமிடை வந்து அடைகிறாரு. பிரமிட்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட பார்த்து தோண்டவும் ஆரம்பிக்கிறாரு. தோன்றாரு ஆனா தோண்டிக்கிட்டே இருக்கிறதோட எதுவுமே இல்லை அங்க. அண்ட் லிட்டரலி பிளர் ஆகுது அவரோட ஐஸ். லைக் இதை தேடிதான் வந்தோமா, இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த மூமெண்ட்ல எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த புக் ஒரு நெகட்டிவ் ஷேட் புக்கா இருக்குமோ, லைக் உன்கிட்ட இல்லாததை வச்சுக்கிட்டு அலைஞ்ச அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது, அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும்போது தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த புக் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த ஸ்டோரியோட லாஸ்ட் 15 பேஜஸ் நம்ம வந்துட்டோம். அண்ட் இந்த மூமெண்ட் தான் மேஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் த புக். லைக் ஹீரோவால ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஹீரோட்ட இருக்கிறது ஒரே ஒரு கோல்டு பாரு. அண்ட் அந்த இடத்துல ராபர்ஸ் வராங்க. அந்த ராபர்ஸ் வந்து ஹீரோ பிடிக்கிறாங்க, பிடிச்சி உதைக்கிறாங்க. நீ அங்க என்ன தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஹீரோ சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்போ ட்ரெஷர் கிடைச்சிட்டு ட்ரெஷர் மொத்தமா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வாய மூடி பாக்குறாரு. ஓவர பீரியட் அடித்தாங்க முடியாத நம்ம ஹீரோ உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் ட்ரெஷர் தேடி தான் வந்தேன், ஆனா நான் தேடி வந்த ட்ரெஷர் இங்க இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டதான் கொல்லக்கூட்டக்கார தலைவன் வந்துகிட்டு அடிக்கிறத நிப்பாட்ட சொல்றான். பக்கத்துல வந்து பேசுறான், தம்பிங்க பாரு, உன் ஏஜ் இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி ட்ரீம் வந்திருக்கு. ஏதோ ஒரு நாட்டுல பச்சை பசியல் இருக்கிற ஒரு கிராமத்தோட ஒரு உடஞ்சு போன சர்ச்சு பக்கத்துல இருக்கிற ஓலிவ் ட்ரீயோட அடியில தான் ட்ரெஷர் இருக்கிறதாகவும் அது எனக்காக காத்துட்டு இருக்கதாகவும் வந்துச்சு. நீ நினைக்கிறேன் நான் தேடி போயிருப்பேன்னு? முட்டாள்கள் தான் தேடி போவாங்க, அதுவும் உண்மை மாதிரி. முதல்ல நீ ரியாலிட்டியை பாரு. இந்த மாதிரி கனவுல வாழாத. இந்த மாதிரி ட்ரெஷர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையை தேடிப்போ. அண்ட் இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறது இல்லை, கண்டிப்பா உன் ட்ரெஷர் தேடுற இந்த பையனமே உனக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போறான். அண்ட் அவங்க எல்லாருமே ஏளனம் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த கோல்டு கூட யார்கிட்ட ஒருத்தன் திருடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் அந்த கோல்டு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோ அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோக்கு தெரியும் எங்க ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு. வேற எங்கேயுமே இல்லை. ஹீரோ முதல்ல எங்க ஆடு வச்சுட்டு இருந்தானோ அந்த மரத்துக்கு தான் ட்ரெஷர் இருக்கு. ஹீரோ மறுபடியும் பயணத்தை மேற்கொள்றான். ஆனா இப்ப கையில ஹீரோ கையில என்ன இல்லை? கோல்டு இல்லை, ட்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை பயணத்தை மேற்கொள்றதுக்கு. ஆனா இங்கதான் ட்விஸ்ட் நடக்குது. அந்த மாங்கோட டெம்பிளுக்கு போறான். மாங் ஒரு பீஸ் ஆஃப் கோல்டு கொடுக்குறாரு. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அல்கெமிஸ்ட் 2 பீஸ் ஆஃப் கோல்டு மாங் கொடுப்பாரு அப்படின்னு. அது சொல்லிதான் கொடுத்துருப்பாரு. அந்த பையன் திரும்பி வருவான், இந்த பீஸ் ஆஃப் கோல்டு அந்த பையனை கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த கோல்டை வாங்குறாரு, பயணத்தை மேற்கொள்றாரு, தன்னோட ஊருக்கு போறாரு. அந்த ஆலிவ் ட்ரீக்களை தோண்டி பாக்குறாரு. எஸ், அங்க ட்ரெஷர் இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இந்த மேஜிக்கல் மூமெண்ட் கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் இது இன்னும் சூப்பரான மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல விண்டு கிட்ட போய் பையன் பேசுறான். விண்ட், நீ உண்மையை சொல்லு, உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே இங்கதான் ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு. எதுக்காக நீ என்னை ஏமாத்துற? நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. விண்ட் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுது, டோன்ட் யூ திங்க் த பிரமிட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்? அந்த பிரமிட் வந்துகிட்டு இவ்வளவு அழகா இருக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு. அங்க ஸ்டாப் ஆகுற ஹீரோ. அண்ட் விண்ட் வந்துட்டு அவனோட காதலியோட காதல் எடுத்துட்டு வருது. அதை ஸ்மெல் பண்றான், அதை ஃபீல் பண்றான். எஸ், அந்த கோல்டு எடுத்துட்டு தன்னோட காதலிக்காக பயணத்தை மேற்கொள்றான். இதுதான் கம்ப்ளீட் அல்கெமிஸ்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட்டு அந்த கொல்லக்கூட்ட தலைவன் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ உங்க லைஃப்ல ஒரு மூமெண்ட்டை, லைக் ஏதோ ஒரு ட்ரீமா இருக்கலாம், கனவா இருக்கலாம், ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருக்கலாம், ஏதோ உங்களுக்கு மைண்ட் கொடுக்குது, ஹார்ட் சொல்லுது இதை பண்ணு அப்படின்னு. பட் நீங்க அதை புறம் தள்ளிடுறீங்க. அதே ட்ரீம், அதே ப்ராஜெக்ட் ஐடியா இன்னொரு பையனுக்கு கிடைக்குது, அவன் பண்றான். ஓவர் இயர் 2 பேரும் மீட் பண்றீங்க. அண்ட் அந்த மூமெண்ட்ல அந்த பையன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். நீங்க கேக்குறீங்க எப்படா சக்சஸ்ஃபுல் ஆனா அப்படின்னு. ஜஸ்ட் திங்க், உங்களுக்கு வந்த அதே ட்ரீமையோ
அதே கைடன்ஸையோ அந்த பையன் அவங்க சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் கைட் பண்ணாரா, இல்ல இந்த மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சுடா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு குத்தம் உங்களுக்கு. பிகாஸ் அந்த கொல்லப்பட்ட தலைவன் மட்டும் ஆக்சுவலா ட்ரெஷர் தேடி போயிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு கொல்லப்பட்ட தலைவன் கிடையாது, அவன் வாழ்க்கையை அவன் மாத்திருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப நீங்க கேட்கலாம், நான் வந்துட்டு இப்ப நான் என்னோட ட்ரீமை தேடி போறேன், ஹார்ட் சொல்றதுபடியே போறேன்னு வச்சுக்கோங்க, நான் நினைச்ச மாதிரி எங்க ட்ரெஷரே கிடைக்கணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ உங்களுக்கான பதில் ஒன்னே ஒண்ணுதான், டோன்ட் யூ திங்க் த பிரமிட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அதுதான் அல்கெமி ஸ்டோரி என்னோட நரேஷன்ல இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது சேஞ்ச் பண்ண நினைச்சீங்க, இல்லை நான் புதுசாக அதை புக் படிக்கணும்னு நினைச்சேன், அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.